நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், சட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வாரத்தின் முதல் வேலை நாள், ஸோ மகிழ்ச்சியோட வேலையை தொடங்கும் சொல்லவே வேண்டாம். ஆமா, அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு கதை என்ன அப்படின்னா, ஒரு அரசர் காலத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை. அந்த அரசர் என்ன அப்படின்னா, ஒரு கொடுங்கோலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடிய அரசர். எதுக்கு எடுத்தாலும் வரி, எவ்வளோ மக்கள்கிட்ட இருந்து சுரண்ட முடியுமோ அவ்வளோ மக்கள்கிட்ட இருந்து சுரண்ட பண்ணும். அதை வரிங்கிற பேரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுரண்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு மன்னன். அப்போது இந்த மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க ஏதாவது விவசாயத்தில் ஒரு விளைச்சலை உண்டு பண்ணாங்க அப்படின்னா அதில் பாதி என்ன பண்ணணும், வரியாக கொடுத்துடணும் அப்படிங்கிறது. அப்போ இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் பாதி வரி செலுத்தி இவங்க திரும்ப அதில் இவங்களுக்கு தேவையான லாபத்தை எடுத்து இதெல்லாம் எடுக்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப கடினப்படுறாங்க மக்கள். அப்போ ஒரு கட்டத்தில் இந்த அரசர் என்ன பண்ணுறாரு, நோய்வாய்ப்படுறாரு. அப்போ நோய்வாய்ப்பட்டோன்னு மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, அப்பாடா ஒளிஞ்சான்டா, ஒரு திரைப்படத்தை சொன்ன மாதிரி செத்தான்டா சேகர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து கொஞ்சம் அப்படியே ஓகே இவர் செத்துட்டாருன்னா சந்தோஷம், நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ அந்த மரணப்படுக்கையில் இருந்த மன்னர் வந்து தன்னுடைய பையனை என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு. அடுத்து அரசாளக்கூடிய பையனை கூப்பிட்டு, நான் ரொம்ப மோசமான அரசன் என்ன பண்ணிட்டேன், பேர் எடுத்துட்டேன். நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆட்சி பண்ணி நிறைய வரி விதிச்சு இப்படிலாம் என்ன பண்ணிட்டேன், நான் மோசமான அரசர்னு பேர் எடுத்துட்டேன். என்னோட பேரை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது, என்னோட டேமேஜான பேரை நீ என்ன பண்ணணும், சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாரு. அப்போ இந்த பையனும் ஓகே அப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அந்த அரசர் இறந்து போகிறாரு. உடனே புதிய அரசராக இந்த பையன் என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய வரி அப்பாவோடைய பேர் என்ன பண்ணணும், காப்பாற்றணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணிக்க ப்ராமிஸ் வாங்கியிருக்கிறாரு. இது மக்களுக்கும் என்ன ஆகும் தெரியும். அப்போ மக்கள்கிட்ட திரும்ப என்ன பண்ணுறாரு, போய் மக்கள் முன்னாடி வந்து பேசுகிறேன், நான் தான் முத பொறுப்பெடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா சில சலுகைகள் அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னா மக்கள்லாம் ஆகா அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இது வரைக்கும் நீங்கள் விளைச்சலில் வந்து 50% என்ன பண்ணீங்க, அரசுக்கு வரியாக கொடுத்தீங்க. இனிமேல் நீங்கள் 50% கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு மக்களுக்குலாம் பயங்கர ஆரவாரம், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சொன்னார், இனிமேல் 75% நீங்கள் என்ன பண்ணணும், வரியாக கொடுக்கணும். இவங்களுக்கு என்னடா 50% கொடுக்கணும், 75 இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் அவங்க அப்பா வரியா போட்டு 50 25 வச்சாரு. எல்லாத்தையும் இவர் என்ன பண்றாரு, இன்க்ரீஸ் பண்றாரு, எல்லாத்தையும் ரைஸ் பண்றாரு. எல்லாமே கூடுதுன்னு மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான இக்கட்டான சூழலுக்குள்ள ஆயிட்டாங்க, போயிட்டாங்க. வேற ஒன்றும் பண்ணவும் முடியாது. இப்போ மக்கள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவருக்கு இவங்க அப்பாவே ரொம்ப பரவாயில்ல, இவங்க அப்பாவே ரொம்ப நல்லவர், இவங்க அப்பாவே 50% தான் வரி வாங்கினாரு. இப்போ பையன் என்ன பண்ணிட்டான், அப்பாவோட பேரை டேமேஜ் ஆன பேரை சரி. ஸோ பல நேரங்களில் ஒரு விஷயத்தை நம்ம தவறாக புரிந்து கொண்டு என்ன பண்ணுறோம், இப்படிதான் நம்முடைய இயல்பிற்கு ஏற்றார் போல நமக்கு என்ன தோணுதோ அது போல நம்ம என்ன பண்ணிடுவோம், செயல்பட்டு பண்ணிடுறோம். ஸோ அதை செய்யக்கூடாது என்பது இந்த கதை நமக்கு தெளிவாக புரிய வச்சிருக்கு. எஸ், இந்த ஒரு அற்புதமான கதை கேட்டு மகிழ்ச்சியோட இந்த நாள ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
விமர்சனம் பார்த்துட்டோம். எஸ், இந்த இனிய காலை வேளையில் இன்றைய நாள் இது ஒரு புதிய தொடக்கமாகவே இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு. ஓகே, இன்றைய நாள் இங்கேருந்து நம்ம என்ன கடத்தி கொண்டு போகிறோம் சிந்தனை? ஸோ இன்னைக்கு நாளுக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி, உலக மக்களாட்சி தினம் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுசரிக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம அரசராட்சி கதைகள் அப்படின்னு கேட்டாலும் இன்னைக்கு இந்த அரசராட்சி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலேருந்து வாழ்ந்து தான் அந்த மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள புதுசாக என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இப்போ மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்து வரக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கன் அழகா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ அப்படிப்பட்ட மக்களாட்சியில் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்னென்ன? அப்போ இன்னைக்கு நானோ நீங்களோ யாரோ வேணாலும் தலைவராவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, உரிமைகள் இருக்குது, எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், உருவாகலாம். தலைவர்கள் உருவாகணும் பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் அந்த தலைவனுக்கு இந்த பண்புகள் இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு நிறுவனத்தில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னாலோ, இல்லை என்னுடைய குடும்பத்தில் நான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறேன் அப்படின்னாலோ, அப்போ நமக்கு ஒரு சில பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதையும் இந்த மக்களாட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கான பண்புகள் எல்லாமே, தலைவர்களுக்கான பண்புகளே பொதுவானது தான். இது இவங்களுக்கு இது அவங்களுக்கு இது அப்படி கிடையாது. ஸோ அது எனக்குள்ள இருக்கான்னு நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஆளக்கூடிய தலைவர்கள் மத்தியிலும் அத்தகைய தகுதிகள் பண்புகள் இருக்குதா யோசித்து பார்க்கணும். இப்போ எனக்கு வெகு விரைவில் நம்ம அடுத்தடுத்த தேர்தல்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், சந்திக்க இருக்கிறோம். ஸோ இப்போ அந்த சூழல் இதை நாம் சிந்தித்து வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ முதல் பண்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நல்ல தலைவனுக்குரிய பண்பு அவன் நேர்மையோடு இருத்தல் வேண்டும். அந்த நேர்மை எப்படிப்பட்டது அப்படின்னா, தன்னுடைய அந்த அதிகாரத்தை, தன்னுடைய பவரை, தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னை சார்ந்தவர்களின் சுய லாபத்திற்காக என்ன பண்ணக்கூடாது. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு லிஸ்ட் என்ன பண்ணலாம், போட்டு வைக்கலாம். நம்ம இன்னைக்கு காணக்கூடிய தலைவர்கள் இல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய, நாம ஏதோ ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எனக்கு தேவையான விஷயங்களை நான் செஞ்சிருக்கிறேனா, எனக்கு ஃபேவரா சில முடிவுகளை நான் என்ன பண்ணிருக்கிறேன், எடுத்திருக்கிறேனா அப்படிங்கிறத என்ன பண்ணணும் இன்னைக்கு சிந்தித்து பார்க்க. அதாவது நம்ம டீப்பா அந்த அரசியலுக்குள்ள போகாம அது நம்ம லைஃபுக்கு அதை மாத்தணும் அப்படின்றது உண்மையா ஒரு அருமையான விஷயம். கண்டிப்பா சிந்திப்போம். நம்மளும் ஒரு வீட்டுல ஒரு தலைவையோ இல்ல தலைவனாவோ இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு நேர்மை நம்ம கிட்ட இருக்கு. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி, ஆண்டவர் போற்றி போற்றி. என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி, ஆண்டவர் போற்றி போற்றி. நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திருத்தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதிலளித்தருளும். ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூர்கின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி, ஆண்டவர் போற்றி போற்றி. என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி, ஆண்டவர் போற்றி போற்றி. தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே பாதுகாப்பான அரண்.
ஆண்டவரே மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் போற்றி போற்றி. என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சி வாயிலாக இன்றைய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். செப்டம்பர் 15ஆம் தேதி திரு அவையோடு இணைந்து இன்றைய நாளிலே நாம் மாதாவின் துயரங்களை கொண்டாடுகின்றோம். அதாவது வியாகுல அன்னை திருநாளை கொண்டாடுகின்றோம். இந்த வியாகுல அன்னையினுடைய திருநாளில் திருச்சபையானது நமக்கு ஜெபிக்க கொடுத்திருக்கின்ற திருப்பாடலானது திருப்பாடல் 28 இருக்கின்றது. இந்த திருப்பாடல் 28 நாம் பார்க்கின்ற சமயத்தில் இதனுடைய ஆசிரியர் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், பல திருப்பாடல்களுக்கெல்லாம் ஆசிரியராய் இருக்கின்ற தாவீது அரசர் தான் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியராகவும் இருக்கின்றார். இந்த திருப்பாடலுடைய பின்னணி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு முறை இந்த திருப்பாடல் முழுவதுமாக நாம் படித்தோம் என்று சொன்னால், ஏதோ தாவீது ஆண்ட நாடானது மிகுந்த ஆபத்து நிறைந்ததன் காரணமாக எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்து வரும் என்று சொல்லி, அந்த வகையிலே ஆண்டவர் மட்டுமே எனக்கு உதவியாக இருக்கின்றார், எனது நாட்டை ஆபத்திலிருந்து காப்பதற்கு தயாராக இருக்கின்றவராக இருப்பவர் கடவுள் ஒருவரே என்று சொல்லி தன் நாட்டை காக்குமாறு ஆண்டவரிடம் வேண்டுகின்ற ஒரு திருப்பாடலாக இந்த 28 இருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது வசனத்திலே பாருங்கள், தாவீதுடைய நம்பிக்கை. ஆண்டவரை கற்பாறையாக சொல்கின்றார். அன்புக்குரியவர்களை, இன்றைய காலகட்டத்திலும் நாம் பல ஆலயங்களை பார்க்கிறோம், பல கோட்டைகளை பார்க்கின்றோம். எல்லாமே கற்பாறைகளால் கட்டப்பட்ட கட்டிடங்களாக இருக்கின்றது. அந்த வகையில் நாம் பார்க்கின்ற சமயத்தில் கற்பாறை வலிமையை காட்டுகின்றது. அந்த வகையிலே எனக்கு உதவி, வலிமை, நான் ஆபத்தை பார்க்கின்ற சமயங்களிலெல்லாம், நான் ஆபத்தை எனது வாழ்க்கையில் வருகின்ற சமயங்களிலெல்லாம் என்னை காப்பவராக இருக்கின்றவர் இறைவன் தாமே என்று சொல்லி தாவீது அரசர் இறைவனை கற்பாறை என்று சொல்லி புகழ்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 2வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், என்னுடைய கைகளை உயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும் என்று சொல்லி. நாமும் பல நேரங்களிலே ஜெப கூட்டங்களில் பங்கேற்கின்ற சமயத்தில் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை என்று ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் நமது கைகளை உயர்த்தி ஜெபிக்கின்றோம். யூத வழக்கத்திலே ஜெபம் செய்கின்ற சமயத்திலே மக்கள் பல்வேறு பழக்க வழக்கங்களை, அதாவது கைகளை உயர்த்தி தங்களுடைய மண்டியிட்டு என்று சொல்லி பல்வேறு நிலைகளிலே ஜெபிப்பார்கள். அந்த வகைகளில் ஒன்றுதான் தங்கள் கைகளை உயர்த்தி வேண்டுகின்றது. அந்த கைகளை உயர்த்தி வேண்டுவதன் அடையாளம் என்ன? நமது கைகள் ஒன்றுமில்லாமையே குறிக்கிறது. இந்த ஒன்றுமில்லாமை எதனை குறிக்கிறது? கடவுள் ஒருவரே நமக்கு கதி, கடவுள் ஒருவரே நம்மை பாதுகாப்பவர், கடவுள் ஒருவரிடமே நாம் தஞ்சம் புக வேண்டும் என்று சொல்லி நாம் கைகளை நோக்கி உயர்த்துகின்ற சமயத்தில், கைகளை நோக்கி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கின்ற சமயத்தில் நமது பதிலுரை, நமது வேண்டுதல் எல்லாம் ஆண்டவரால் கேட்கப்படும் என்ற உயரிய சிந்தனையை இந்த திருப்பாடலானது தாங்கி வருவதை பார்க்கின்றோம். இந்த திருப்பாடலுடைய 7, 8 மற்றும் 9 இறைவசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இறைவன் எப்படிப்பட்ட குணநலன்களை கொண்டவராக இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். மீண்டுமாக தாவீது அரசர் தனது அழகான வார்த்தைகளால் இறைவனை புகழுகின்றார், எடுத்து இயம்புகிறார். ஆண்டவர் என் வலிமையாக இருக்கின்றார், ஆண்டவர் என் கேடயமாக இருக்கிறார், ஆண்டவர் என் அரணாக இருக்கின்றார், என்னை திருப்பொழிவு செய்தவர் அவரே, அவரே என்னை
ஒரு ஆயனாக இஸ்ராயல் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை எனக்கு தந்தார் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் ஏற்படும் சமயங்களிலெல்லாம், எனது நாடு ஆபத்து எதிர்கொள்ளும் சமயங்களிலெல்லாம் என்னை கைவிடாத தெய்வமாக இருப்பவர் கடவுள் ஒருவரே என்று சொல்லி, அப்படிப்பட்ட கடவுளை கற்பாறையாகிய ஆண்டவரை வலிமையாக பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய நாளிலே திருப்பாடல் 28 ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் நம் வாழ்வில் வரும் ஆபத்து நேரங்களிலெல்லாம் இறைவனை நோக்கி நாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்ற சமயத்தில் ஆண்டவர் நம்மை ஆபத்துக்களிலிருந்து விடுவித்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம்மை பொழிய செய்து அதன் வழியா தமக்கேற்ற ஊழியனாக தாவீதை தேர்ந்து கொண்டது போல நம்மை பாதுகாக்கின்ற, நமக்கு அரணாக இருந்து சூழ்கின்ற கடவுளாக அவர் இருப்பார் என்று சொல்லி நமது ஆபத்து வேளைகளில் இறைவனை நோக்கி நமது வேண்டல்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த திருப்பாடலுடைய வரிகளுக்கு ஏற்ப நாம் ஜெபிப்போமா? அன்பாண்டவரே, தர்மையான நாளுக்காக நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். தாவீது அரசர் இந்த திருப்பாடலிலே உம்மை கற்பாறை அரண் என்று போற்றி புகழ்கின்றார். எங்கள் ஆபத்து வேளைகளிலெல்லாம் நீர் எங்களை காத்து வருகின்றீர் என்ற உன்னதமான சிந்தனை நாங்கள் கொண்டிருக்கவும், எங்கள் ஆபத்து நேரங்களிலெல்லாம் எங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிப்பதன் வழியாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாற்றப்படுவோம் என்ற உயரிய சிந்தனையை அனுதினமும் நாங்கள் கொண்டிருக்க இந்த திருப்பாடலானது எங்களுக்கு உதவ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோடு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல தலைவனுக்குரிய பண்புகள் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க. அடுத்ததா ஒரு நல்ல தலைவனா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்றது இருக்கணும். ஒரு நாட்டினுடைய தலைவன் அப்படின்ற போது இப்போ கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர் சிந்திக்காம இதுக்கப்புறம் இன்னும் எத்தனையோ வருஷங்கள் வந்து இந்த நாட்டை வந்து மற்றவங்க யாராவது வந்து ஆழ்ந்தாலும் இந்த நாட்டு, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல இவர் இருந்தார், இந்த தலைவர் இருந்தாரு, ஸோ இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு, அது இன்னும் ஒரு 10 வருஷம் கடந்தும் அதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட மக்களுடைய வளர்ச்சிக்காக, மேம்பாட்டிற்காக, அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக எடுத்து வைக்கிற சில ஸ்டெப். ஸோ அதெல்லாம் வந்து செய்கிறவர் ஒரு நல்ல தலைவராக நாட்டில் இருப்பார். நிச்சயமா. நீங்கள் இந்த தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய மனங்களிலும் டக்குன்னு உதயமாகக்கூடிய ஒரு நல்ல தலைவர் யாருன்னு பெருந்தலைவர் காமராஜர். ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட அணைகள் எல்லாம் அன்னைக்கு இருந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் இனி வரக்கூடிய தலைமுறைக்குமான ஒரு தீர்வாக என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சிறந்த தொலைநோக்கு பார்வையோடு இந்த செயல்கள் எப்படி இருக்கணும், இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது விஷயம் கிடையாது, இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து அது எப்படி இருக்க வேண்டும், அப்போ அதை யோசிப்பவர் தான் ஒரு நல்ல தலைவர். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள், இன்னைக்கு நமக்கு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இன்றைய நாளுக்கு இது முடிஞ்சா போதுமா, இன்னைக்கான உணவுக்கு அது போதுமானதாக இருந்தால் போதுமா, இன்னைக்கான வாழ்வாதாரத்திற்கு தேவையான இருந்தால் போதுமா அப்படிங்கிறது இல்லாம இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் கழித்தும் இது நின்று நிலைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட திட்டங்களை வகுப்பவனே அத்தகைய தொலைநோக்கு பார்வை கொண்டிருப்பவர்கள் தான் நல்ல நல்ல தலைவர்கள். கண்டிப்பா சிந்திப்போம். தொடர்ந்து இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். செப்டம்பர் 15 புனித வியாகுல் அன்னை திருவிழா. கிபி 12ஆம் நூற்றாண்டு முதல் கிறிஸ்துவ மக்களிடையே வளர்ந்த புனித வியாகுல் அன்னையின் பக்தியானது கிபி 14 மற்றும் 15ஆம் ஆண்டுகளில் மரியின் ஊழியர் சபையினால் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லப்பட்டது. ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது மரியன்னை அடைந்த துயரத்தை வலியுறுத்திய இவ்விழாவானது கிபி 17ஆம் நூற்றாண்டு முதல் அன்னை மரியாவின் இதயத்தை ஊடுருவிய 7 வாள்களை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. சிமியோன் மரியன்னைக்கு இறைவாக்கு உரைத்தது, குழந்தை இயேசுவை தூக்கிக் கொண்டு யோசேப்போடு எகிப்திற்கு சென்ற 300 கல் பயணம், ஆலயத்தில் இயேசு காணாமல் போனது, கல்வாரிக்கு செல்லும் வழியில் மரியா ஆண்டவர் இயேசுவை சந்தித்தது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டது, சிலுவையில் இருந்து இயேசுவின் உடலை இறக்கியது, இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்தது போன்ற 7 துயரங்கள் மரியன்னையின் இதயத்தை ஊடுருவிய 7 வாள்களாக திருச்சபை பதிவு செய்கிறது.
கிபி 1814 ஆண்டு முதல் செப்டம்பர் 18ஆம் நாள் கொண்டாடப்பட்ட புனித வியாகுலன்னை திருவிழாவானது திருத்தந்தை 10ஆம் பத்திநாதரால் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட தினத்திற்கு அடுத்த தினமான செப்டம்பர் 15ஆம் நாள் கொண்டாடுவதற்கு மாற்றியமைத்தார். மிலான் நகரில் ரோ பகுதியில் அமைந்துள்ள ஆலயத்தில் கிபி 1583ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் புனித வியாகுலன்னையின் திருசுரூபத்தின் கண்களிலிருந்து இரத்தம் வடிய மிலான் நகர் பேராயர் மேதகு சார்லஸ் பொரோமியாவினால் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அப்புதுமை உண்மையானது என்று திருச்சபை ஏற்றுக்கொண்டது. புனித வியாகுலன்னையின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் துன்பங்களில் இருப்போருக்கு உதவிகள் செய்து அவர்கள் நலமோடு வாழ்வதற்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியும் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு நல்ல தலைவர் எப்படி இருக்க வேண்டும், அவங்களுக்குரிய அந்த சார அம்சங்கள் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத சிந்திக்கிறதுக்காகவே இந்த நாளை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா அடுத்ததா என்னன்னா அவங்ககிட்ட இருக்க வேண்டியது என்னன்னா இன்டெகிரிட்டி, அதாவது ஒன்றிணைத்து செயல்படுதல், ஒருமைப்பாட்டு உணர்வோடு இருக்குது அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்முடைய இந்தியா தேசம் அப்படிங்கிறதே அடையாளப்படுத்துகின்ற பொழுது என்ன சொல்லணும்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு தான் நம்முடைய தேசத்தை அடையாளப்படுத்துகிறோம். அப்போ என்னன்னா பல மொழி பேசக்கூடிய இனக்குழுக்கள், பல கலாச்சாரத்தை கொண்ட, பல பண்பாடுகளை கொண்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம். அப்போ ஒவ்வொருத்தருடைய விருப்பு வெறுப்புகள் வேற வேற மாதிரி இருக்கும். அப்போ சில நேரங்களில் அந்த விருப்பு வெறுப்புகளை ஏற்று அதை உணர்ந்து ஓகே இங்கே இதை செய்யணும். சில நேரங்கள் நமக்கு சரின்னு படுறது இன்னொருத்தவங்களுக்கு என்னவா இருக்கும், தப்புன்னு இருக்கும். அப்போ அந்த சரி தப்பை எப்படி பிரித்தாலும் அது கடினமான ஒரு விஷயம். ஒரு தலைவனுக்கு வந்து எல்லாரையும் ஒன்றிணைத்து கொண்டு செல்லுதல், இப்போ நம்மளே அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், எல்லாரையும் என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. அப்போ ஒருங்கிணைத்து செல்லுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நம்முடைய விவிலியத்தில் படிக்கின்ற பொழுது மோசே வந்து 40 ஆண்டுகள் அந்த இஸ்ரேல் மக்களை வந்து பாலைவனத்தின் வழியாக நடத்தி கானான் தேசத்துக்கு கொண்டு போகின்ற பொழுது அங்கே எவ்வளோ விருப்பு வெறுப்புகள், உள்ளுக்குள்ள சச்சரவு, எங்களை எங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் எங்களை பாலைவனத்தை கொள்றதுக்காக கூட்டு வந்தேன்னு கேட்டிருக்கிறாங்க மக்கள். அப்போ மக்கள் குறை சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம அரசை மட்டும் குறை சொல்வதும் இல்லை, நம்மளுடைய தனிப்பட்ட தனிநபர் பொறுப்புகளும் இருக்குது. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு பேருந்து நிலையம் கட்டி வச்சிருக்காங்க. கட்டி வச்சு போன அன்னைக்கு அந்த கிளாம்பாக்கம் சென்னையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுசாக ஆகா ஓகோன்னு இருந்துச்சு. நாளடைவில் அதை பயன்படுத்தக்கூடிய யார் அப்படின்னா நான் தலைவர் துவங்கி வச்ச தலைவர்கள் இல்லை, மக்கள் நாம தான் என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். அப்போ அதை சுத்தமாக வச்சிருக்கிறோமா? சில நேரங்கள் நாங்கள் போகிறப்போ அங்கே வந்து உமிழ்நீர் கழிவுகள் இப்படி எவ்வளோ ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அதை பார்க்க முடியுது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இப்போ இதையும் அவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் இப்படி தான் உங்களுக்குலாம் நான் திட்டம் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் அதை பொறுப்பெல்லாம் ஆக்கிடுவீங்க, அதனால் இனிமேல் உங்களுக்கு திட்டங்களே கிடையாது அப்படின்னு எந்த தலைவர்களும் சொல்கிறது கிடையாது. ஸோ அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி ஒருங்கிணைத்து பல்வேறு மக்கள், பல்வேறு மனநிலை கொண்டவர்கள் இவர்களை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அந்த பண்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவில் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு பிரபலமான தேசிய வங்கியில் பிரபலமாக கொள்ளை நடந்து கொண்டிருந்தது. துப்பாக்கி ஏந்திய கொள்ளையர்கள் அனைவரும் மிரட்டி கொண்டிருந்தார்கள். இந்த பணம் அரசுக்கு சொந்தமானது, ஆனால் உங்கள் உயிரோ உங்களுக்கு சொந்தமானது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், யாரும் எதிர்க்காதீர்கள், அப்படியே அசையாமல் படுத்து விடுங்கள். சரிதானே, சொல்லுவது சரிதானே? யாரும் எதிர்க்கவில்லை, அசையாமல் படுத்து விட்டார்கள். பாடம் 1, இதுதான் மக்களின் மனதை மாற்றும் மகத்தான யுக்தி என்பது. அதிலே ஒரு பெண் கவர்ச்சி காட்டியபடி அரைகுறை ஆடையோடு சினுங்கியபடி ஒய்யாரமாக அருகிலே வர ஆணையிட்டான் ஒருவன். இங்கே நடந்து கொண்டிருப்பது கொள்ளை, விபச்சார விடுதி அல்ல, அது டான்ஸும் அல்ல. உட்கார்ந்து விட்டாள். பாடம் 2, இதுதான் செய்யும் தொழிலிலே கவனம் என்பது. கொள்ளையை சிறப்பாக முடித்துவிட்டு பணத்தை மூட்டையாக கட்டிக்கொண்டு ரகசிய இருப்பிடம் வந்து சேர்ந்து விட்டார்கள். வாருங்கள் வாருங்கள், சீக்கிரம் பணத்தை எண்ணி விடலாம். அவசரப்படாதே, பொறு. இவ்வளவு பணத்தை எண்ணுவதற்கு நேரம் எடுக்கும். எவ்வளவு கொள்ளையடித்தோம் என்று அரசே நாளை சொல்லிவிடும். பாடம் 3, இதுதான் படிப்பை விட அனுபவம் மேலானது என்பது. இதற்கிடையிலே வங்கி மேலாளர் காவல்துறைக்கு புகார் அளித்த போது அதிகாரி சொன்னார், பொறு, கொள்ளை போனது 20 கோடி, நீ 50 கோடி என்று சொல்லிவிடு. கஜானாவை அரசு வந்து நிரப்பிவிடும். நிரப்பும் போது அந்த 30 கோடியை நான் பிரித்து கொள்ளலாம்.
பாடம் 4. இதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது. பிரித்து கொள்ளலாம் என்று சொன்ன அந்த அதிகாரி மேலும் சொன்னார், இப்படி வருடா வருடம் கொள்ளை நடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பாடம் 5. இதுதான் சுயநலமான உலகம் என்பது. அடுத்த நாள் செய்தித்தாள்களில் செய்தி பளிச்சிட்டது. பிரபலமான தேசிய வங்கியில் 100 கோடி கொள்ளை. அமைச்சர் வெளியிட்ட செய்தி அது. அவர் வங்குக்கு 50 கோடி. பாடம் 6. இதுதான் எத்தனுக்கு எத்தன் உலகத்துல இருப்பாங்கிறது. செய்தி கேட்டு மிரண்டு போனார்கள் கொள்ளையர்கள். பணம் என்னும் எந்திரம் வாங்கி வந்து எந்திரத்தனமாய் எண்ணி பார்த்தார்கள். எவ்வளவு எண்ணியும் அது 16 கோடியை தாண்டவில்லை. எரிச்சல் ஆனார்கள். நாம எவ்வளவு சிரமப்பட்டு உயிரை பணையம் வச்சு கொள்ளையடிச்சோம், 16 கோடியை கூட நம்ம தாண்டல. ஆனா இந்த அதிகாரிகளும் அமைச்சரும் எந்த ரிஸ்க் இல்லாம 30 கோடி 50 கோடின்னு சம்பாதிச்சிட்டாங்களே. பாடம் 7. இதுதான் படிச்சு முன்னேறணுங்கிறது. அதை விட படிச்சாலும் படிக்காட்டியும் பதவியிலே அமர வேண்டும் என்பது. அது சரி, பாடம்லாம் நல்லா தானே இருக்கு, அதெல்லாம் விடுங்க. நான் சொன்ன அந்த 7 பாடங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாடம் எது? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல தலைவனுக்குரிய பண்புகள் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க. அடுத்தது வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பெரன்சின்னு சொல்லுவாங்க. எஸ், அதாவது காமராஜர் ஐயாவே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. அவர் கொண்டு வந்த ஒரு பெரிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி. அதாவது அனைவருக்கும் உரிய ஒரு கல்வி அப்படின்றதுதான். ஏழை மக்கள் அப்புறம் பாமர மக்களாக இருந்தவங்க எதுக்கையா படிக்கணும், ஏதோ 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும், அதுக்காக உழைச்சா போதும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு அந்த கண்ணை திறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி அவ்வளோ எளிதாக அவங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோ எளிதான திட்டமாக இருந்தது அவர் மேம்படுத்திய அந்த திட்டம். ஸோ அப்படிப்பட்ட எல்லா மக்களையும், பாமர மக்கள் எல்லோருக்குமே அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வண்ணம் அமைந்திருக்க வேண்டும். நிச்சயம் அந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறப்போ ஒரு திட்டம், இந்த திட்டம் எதுக்கு, இதனுடைய நோக்கம் என்ன, இதை செயல்படுத்துறதுக்கு எவ்வளோ செலவாகுது, இதை செயல்படுத்துறதுக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய பணிகள் என்ன, மக்களுடைய கடமைகள் என்ன, இது எல்லாத்தையும் உணர்த்துவது தான் ஒரு நல்ல தலைவனுக்குரிய பண்பு. அதுதான் டிரான்ஸ்பரன்சி. என்ன செய்கிறாங்க, என்னுடைய தலைவர் என்ன செய்கிறார் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அவருடைய பிளான் என்ன எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் ஒரு டீமில் நான் இருக்கிறேன், ஒரு டீம் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் அதன்படி என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். ஒருவேளை இந்த மனநிலையை நாம் புரிந்து கொள்ளவில்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னா அவர் கிளக்காம போகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மேற்காம நம்ம போவோம். ஸோ அப்போ இது ஒரு பெரிய முரண்பாட்டை என்ன பண்ணும், உண்டு பண்ணும். அப்போ ஒரு நல்ல தலைவருக்குரிய பண்புகள் இருக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான அம்சம் வெளிப்படைத்தன்மை. ஓகே, நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவுடைய பெயரின் சிறப்புகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று எங்கும் பரவிய இயேசுவின் பெயர். சிலருடைய பெயர் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது, சிலருடைய பெயரை பலரும் அறிய மாட்டார்கள். சில நேரங்களில் நகைச்சுவையாக நாம் திரைப்படத்தில் பார்க்கிறோம், நான் யார் தெரியுமா, அவங்க பேரை சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று சொன்னால் அவருக்கு மிக அவமானமாக போய்விடும். சிலர் நினைக்கிறார்கள் என்னுடைய பெயர் எல்லாருக்கும் தெரியும் என்று. ஆனால் எல்லாருக்கும் தெரியாமல் போய்விடும்போது நமக்கு அது சற்று தன்மான குறைவாக மாறிவிடுகிறது. ஆனால் உலகின் மாபெரும் ஆளுமைகள், மாபெரும் தலைவர்கள் தலைமுறை கடந்தும் நூற்றாண்டுகள் கடந்தும் அவருடைய பெயர் எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக நாம் பலரை சொல்லலாம். சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், இவர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் அறிந்த பெயர்கள். இயேசுடைய பெயரும் அவ்வாறே எங்கும் பரவிய பெயர் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் நற்செய்தி 6:14 ஒரு வியப்பான ஒரு வாக்கியத்தை நாம் வாசிக்கின்றோம். இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. எவ்வளவு சிறப்பான ஒரு வாக்கியம் பாருங்கள். இயேசுவுடைய பெயர் எங்கும் பரவியது. காரணம், அவர் வல்ல செயல்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். அவருடைய போதனைகள் புதிதாக புரட்சியாக இருந்தன. எனவே அவரை பற்றிய செய்தி எல்லாருக்கும் சென்று பரவியது. அடிமை முதல் ஆண்டான் வரை, ஆள்வோர் முதல் ஏழை எளிய மக்கள் வரை எல்லாருக்கும் அவருடைய பெயர் தெரிந்திருந்தது. மார்க் சொல்கிறார், இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது, ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். ஆகவே அரசருக்கும் இந்த செய்தி சென்று சேர்கிறது. இயேசு என்னும் ஒரு மனிதர், ஒரு போதகர்
வியப்பான செயல்களை செய்கிறார், புதிதான வித்தியாசமான ஒரு போதகராக இருக்கிறார் என்கிற செய்தி ஏரோதுக்கும் சென்று சேர்ந்தது. எனவே அவர் யார்? அவரை பற்றி பலரும் பேசினார்கள். யார் இவர்? இவர் எலியா என்றனர், இவர் ஒரு இறைவாக்கினர், இவர் யோவான் என்று ஏரோதை நினைத்தார். ஆகவே மார்க் நற்செய்தி இயேசுவுடைய பெயருக்கு தருகிற ஒரு சிறப்பு, இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. அன்று மட்டுமல்ல, இன்றும் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு பெயராக இயேசுவின் திருப்பெயர் இயேசு விளங்குகிறது. நாமும் அந்த திருப்பெயரை போற்றி மகிழ்வோமாக. அந்த பெயரை சொல்லி இயேசுவை போற்றி நாம் ஆசிகளை பெற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், தலைவர்களுக்குரிய பண்புகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வரிசையாக. அடுத்ததாக அடுத்ததாக தலைவனுக்குரிய பண்புகள் என்ன இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா பொறுப்புடைமை அப்படிங்கிறது. இன்னைக்கு பொறுப்பாக இன்னைக்கு காமராஜர் ஐயாவை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். இன்னைக்கு வரக்கூடிய எல்லா தலைவர்களும் யாரை முன் உதாரணமாக சொல்கிறார்கள் அப்படின்னா காமராஜரின் வழியில் நாங்கள் ஆட்சி செலுத்துவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாருன்னா அப்போ ஒரு தலைவனுக்குரிய அத்தனை தகுதிகளையும் பண்புகளையும் கொண்டிருந்த ஒரு மாமனிதர் நிச்சயமாக. அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவர் பின்பற்றிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பொறுப்புடைமை. அவரை குறித்த ஒரு ஆவணப்படம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஆவணப்படத்தில் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறப்போ இதுக்கு எவ்வளோ சில இப்போ ஒரு ரூபாய்க்கு நான் என்ன பண்ணணும், மக்களுக்குன்னா கணக்கு கொடுக்கணும், நான் கணக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த பொறுப்பு இன்னைக்கு நம்மளோட தலைவர்களிடம் இருக்கிறதா, நம்மிடம் இருக்குதா? நம்ம இன்னைக்கு செலவழிக்கக்கூடிய நம்ம நேரடியாகவோ மறைமுகமாகவோ எல்லாரும் வரி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்ல இருந்து விற்பனை வரி, அந்த பொருட்களுக்கான உற்பத்தி வரி அப்படின்னு எவ்வளோ வரிகள் நம்ம என்ன பண்றோம், நம்ம செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த வரி பணங்கள் அனைத்தும் முறையாக கையாளப்படுகிறதா, கரெக்டாக அதை ப்ராப்பராக யூஸ் பண்றாங்களா? இன்னைக்கு அது வரி பணத்தில் உருவான விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்தோ இன்னைக்கு சாலை விளக்குகளோ எல்லா விஷயங்கள். அப்போ அதை நான் முறையாக பாதுகாக்கிறதும் என்னுடைய கடமை. இன்னைக்கு ஒரு பேருந்தில் போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தன் பேருந்தில் உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு கிறுக்கிட்டு இருக்கிறான், நான் பார்க்குறேன் அப்படின்னா அதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா அது நம்முடைய வரி பணத்தில் உருவான ஒன்று. அப்போ அதெல்லாம் தான் பொறுப்புடைமை. அப்போ அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல தலைவனுக்குரிய பொறுப்புகள் அப்படிங்கிறது அவர் பொறுப்பாக இருந்து செயல்படுவது எப்படி இருக்குதோ அது போல இன்னைக்கு ஒரு குடிமகளாக எனக்கும் அந்த பொறுப்புகள் என்பது இருக்கின்றது. இன்னைக்கு நிறைய பேர்ட்டு இல்லாத ஒரு விஷயம் அக்கௌண்டபிலிட்டி. இன்னைக்கு என்கிட்டயோ உங்ககிட்ட நிகழ்ச்சி பார்த்து எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுறோம், நான் பொறுப்பு இல்லாத நிலையில் தான் நம்ம சொல்லிக்கலாம். நான் ரொம்ப பொறுப்போட தான் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இன்னும் நம்ம கூர்ந்து சிந்தித்தோம் அப்படின்னா நாமும் சில விஷயங்களில் பொறுப்பு இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஸோ அப்போ நமக்கிட்ட ஒரு தலைவருக்குரிய பண்பை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும்னா அதில் அக்கௌண்டபிலிட்டியை ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், கண்டிப்பா ஜோ. நம்முடைய மூடிய கண்கள் இன்னும் திறக்க வேண்டும் அப்படின்னா நம்ம இன்னும் தொடர்ந்து பேச வேண்டும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி, உலக மக்களாட்சி தினத்தில் ஒரு மக்களாட்சியில ஆளக்கூடிய தலைவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததா என்ன பண்பு இருக்கணும்னு சொல்றாங்க. அது ஒரு நாட்டினுடைய சட்டத்தையும் அதனுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவன் முதலில் இருக்க வேண்டும். அது கரெக்டாக அது ஒரு நல்ல தலைவன் செய்யறப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லணும் இல்லையா, பெற்றோர்களை பார்த்து குழந்தைகள் அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் குழந்தைகள் செய்யும்ட்டு. ஸோ ஒரு நல்ல தலைவன் அப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கடைபிடிக்கும் பொழுது நல்ல குடிமகளாக அதை நாம் பின்பற்றுவோம். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது 100க்கு 100 ஒரு உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு டிராஃபிக் சிக்னல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய முதலமைச்சரோ இல்லை மற்ற அமைச்சர்களோ கரெக்டாக அந்த சிக்னலில் நின்று அவங்க போகிறாங்க அப்படின்னா அதை கண்காணிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கு இன்னும் ஒரு பவர் என்ன அப்படின்னா, மற்ற ஒழுங்காக போகலைன்னா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரே என்ன பண்றாரு, ஒழுங்கா சிக்னல் நின்று போறா, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தைரியம் அந்த அதிகாரிக்கு இன்னும் ஒரு கட்ஸா என்ன பண்ணலாம்னா அந்த கேள்வி கேட்க முடியும். இன்னைக்கு அந்த அதிகாரிகள் நல்லா ஏன்பா ஒழுங்கா போய் சிக்னலை ஃபாலோ பண்ணலான்னு கேட்டா ஏன் தலைவர் மட்டும் ஃபாலோ பண்ணா, நீங்க அவங்களெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு பதில் கேள்வி கேட்கறதுக்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா அப்போ அந்த நம்ம விதிகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ அதில் இருக்கக்கூடிய விதிகள் லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, மதிக்கிறது, அதை நடைமுறைப்படுத்துவது, இதெல்லாம் நான் தலைவனாகிவிட்டேன். சில நேரங்கள் என்ன பண்ணோம், நம்ம தலைவராக இருக்கிறோம், அதனால் எனக்கு எல்லாம் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை, நான் கியூவை வயலேட் பண்ணுவேன், நான் டிராஃபிக் சிக்னலை நான் வயலேட் பண்ணுவேன், ரூல்ஸை நான் பிரேக் பண்ணுவேன் அப்படின்னா பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் நீங்கள் அதை தான் என்ன பண்ணுறீங்க, முன் உதாரணமாக கொடுக்குறீங்க. அப்போ அப்படிப்பட்ட மக்களும் அதைத்தான் என்ன பண்ணுவாங்க, செய்வார்கள். தலைவன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியோ சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்படிங்கிறப்போ தலைவருடைய வழி அரசியலமைப்பு சட்டத்தையும் விதிகளையும் முறையாக பின்பற்றினாங்கன்னா நிச்சயமா மக்களும் அதை முறையாக பின்பற்றுவார்கள். கண்டிப்பா நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம்.
மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் பல்வேறு காரணிகளால் சிறு சிறு துண்டுகளாக்கப்பட்டு ஒவ்வொரு துண்டும் ஒரு தனித்தனி தீவுகளைப் போல இந்த உலகிலே இருந்து கொண்டிருக்கின்றன. உலகம் என்றாலே என் நாடு, என் ஊர், என் மதம், என் மொழி என்று ஒவ்வொன்றின் பின்னால் இந்த மனித இனம் சிதைக்கப்பட்டிருப்பது இன்று நாம் காணுகின்ற காட்சி. இத்தகைய ஒரு மனப்பான்மையும் இத்தகைய ஒரு போக்கும் இருக்கிற இந்த உலகத்திலே எப்படித்தான் வாழ்வது? இதோ தாமஸ் பைன் என்ற அறிஞர் இங்கே ஒரு அழகான கருத்தை நமக்கு முன்னால் வைக்கின்றார். The world is my country, all mankind are my brethren, and to do good is my religion. நமது இந்த உலகம் நாடுகள் என்றும் மனிதர்களுக்கு மத்தியிலே இனங்கள் என்றும் மதங்கள் என்றும் பிரிந்து கிடக்கின்றன. ஆனால் இவர் சொல்லுகிறார், உலகமே என் நாடு, மாந்தர் எல்லாரும் என்னுடைய உடன் பிறந்தோர், நன்மை செய்வதே எனது மதம். இன்றைக்கு உலகிலே பாருங்கள், மதத்தின் பெயரால் எத்தனை பிளவுகள், சண்டைகள், நாடுகளின் பெயரால், கலாச்சாரங்களின் பெயரால், மொழிகளின் அடிப்படையில் எத்தனை பிளவுகள், பிரச்சனைகள். ஆனால் உலகிலே மகிழ்ச்சியோடு வாழ இதோ இந்த ஒரு மனநிலை நம் எல்லாருக்கும் தேவை. தமிழிலே கூட நாம் சொல்லுகிறோம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆம் நண்பர்களே, உலகமே என் நாடு, மாந்தர் அனைவரும் என் உடன் பிறந்தோர், நன்மை செய்வதே எனது மதம். இந்த இறுதி வாக்கியத்தை கவனியுங்கள். மதத்தின் அடிப்படையில் இன்று உலகிலும் நமது நாட்டிலும் எத்தனை பிரச்சனைகள். மதம் இருப்பது எதற்காக? நன்மை செய்ய நமக்கு பயிற்சி கொடுப்பதற்காகவே. எனவே உலகமே என் நாடு, மாந்தர் அனைவரும் என் உடன் பிறந்தோர், நன்மை செய்வதே எனது மதம் என்ற இந்த கோட்பாட்டோடு மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையோடும் வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான ஆண்டவர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். எஸ் ஜோ நல்ல தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்குடைய நற்பண்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒரு நாட்டின் மக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மிக அவசியம் சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்னன்னா சர்வீஸ் மைண்ட் செட், பணி செய்யக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அரசியல் அப்படிங்கிறது ஒரு பணி. இன்றைக்கி நிறைய நேரம் சொல்ல அரசியல் வந்து ஒரு சாக்கடை, அதிலலாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி நாம் தனிப்பட்ட முறையில் நினச்சிக்கிறோம். நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையை நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா பெரிய அளவில் அனுமதிப்பது இல்லை. அப்போ இதை யார் நீங்கள் சாக்கடைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யார் தான் இதை வந்து தூய்மை செய்வது? அப்போ தூய்மை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து வாழ்ந்து மரித்த பல பெரிய தலைவர்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா இந்த அரசியல் பணி எப்படிப்பட்ட மக்களுக்கான பணி அப்படிங்கிறத அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கி நம்முடைய தேசம் மட்டுமில்லை, உலகெங்குள்ள எல்லாரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசியல் பணி அப்படிங்கிறத வந்து நான் ஆட்சி செலுத்துவதற்கோ என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கோ இல்லை என்னை நான் வளர்த்து கொள்வதற்கோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி வரலாற்றில் மாமனிதராக நிற்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் மக்களுக்கான பணியை, இது அரசியல் அப்படிங்கிறத ஒரு சர்வீஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட செஞ்சவங்க தான். நிறைய பேர் உதாரணம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். கியூபா நாட்டினுடைய மிகப்பெரிய புரட்சியாளர் சேகுவேரா, அவங்களுக்கான விடுதலைக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போராடுறாங்க. போராடினதுக்கப்புறம் அங்கே அன்னைக்கு அந்த கியூபாவுக்கு விடுதலை கிடைக்குது. அப்போ அங்கே அரசு அமைக்கின்ற பொழுது அதனுடைய தந்தை, கியூபாவினுடைய தந்தை வந்து இவர்கிட்ட சேகுவேரா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து மெடிக்கல் இந்த மாதிரிக்கான துறையினுடைய அமைச்சராக என்ன பண்ணிருங்க, வந்துருங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை நான் மக்களின் விடுதலைக்காக வந்து தான் என்னோட நோக்கம், என் நோக்கம் நிறைவேறிச்சு. இன்னும் எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரியான அடிமை நிலை இருக்குதோ அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன், போராட போகிறேன், பணி செய்ய போகிறேன். ஸோ அப்போ அவர் அதிகாரத்தையோ ஆட்சியை என்ன பண்ணல, எதிர்பார்த்து நிற்கல. ஸோ அப்போ அதுபோல் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களிடம் பணி செய்யக்கூடிய மனநிலை இருக்குதா யோசித்து பார்ப்போம். நான் ஒரு தலைவனாக உருவாகுவதற்கு என்னிடம் அத்தகைய பணி செய்யக்கூடிய மனநிலை இருக்குதா? ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், சேவை அப்படின்றது ஒரு மகத்தான பணி அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசும் பார்த்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் இணைந்த தொலைத்தொடரில் இணைந்திருக்கிறவங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கவும் வாழ்த்துகிறேன். எப்படியெல்லாம் பிரிவு 21 நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த உரிமை நம்முடைய வாழ்வை பல விதங்களில் பாதுகாக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உயிர் அநியாயமாக பறிக்கப்படுகிற பொழுது எப்படி நாம் பாதுகாக்கப்படுகிறோம்,
இளம் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவங்களுடைய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்பதை பார்த்தோம். நான் இன்று பார்க்க இருப்பது வெறும் பாதுகாப்பு என்பது பேச்சளவில் மட்டுமல்ல, மாறாக அது இழப்பீடாகவும் வழங்கப்பட வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் உறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக 1983ஆம் ஆண்டு ருடுல் ஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்கிற ஒரு வழக்கு வருகிறது. இதுதான் இழப்பீடு கொடுக்க சொன்ன முதல் வழக்கு. அதுவரையிலும் தண்டனை அல்லது விடுதலை என்கிற பாணியில் போய்கொண்டிருந்த நீதிமன்றங்கள் அந்த உயிர் வாழுகிற உரிமை பறிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு பரிகாரத் தொகை பெறுகின்ற உரிமை உண்டு. நம்ம முதல்ல பார்த்த கேஸு கொல்லப்படுகிற பொழுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஆனால் இங்கே கொல்லப்படணும்னு அவசியம் இல்லை. மாறாக அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமைகள் மீறப்படுவதால் ஒருவர் பாதிக்கப்படுகிற பொழுதே அதற்கு பரிகாரமாக வழங்க வேண்டும் என்பதை இந்த வழக்கில் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள். அதுதான் இந்த வழக்கினுடைய மிக சிறப்பான தன்மை. அரசியலமைப்பு சட்டம் பல உரிமைகளை வழங்கி இருக்கிறது. அந்த உரிமைகள் எனக்கு தடுக்கப்பட்டதால், அந்த உரிமைகளை அரசு நிறைவேற்றாததால் நான் இந்த இழப்பீட்டுக்கு உள்ளாகி இருக்கிறேன் என்று அந்த வழக்குகளில் இழப்பீட்டை பெற்றுக் கொடுத்தது உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களுக்கு அதற்கு கடமை இருக்கிறது என்பதை இந்த வழக்கு மீண்டும் ஒருமுறை நிரூபித்தது. இப்படி காம்பன்சேஷன் இழப்பீடு வழங்குகிற முறை ஏற்கனவே அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா போன்ற நாடுகளில் இருக்கிறது. அநியாயமாக பாதிக்கப்படுகிற பொழுது, தவறிழைக்கப்படுகிற பொழுது, உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது அதற்கான இழப்பீட்டு தொகை உரிமை தொகையாக கருதப்பட்டு வழங்கப்படுகிறது. எனவே நாமும் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிற அடிப்படை உரிமைகள் பகுதியில் உரிமைகள் மீறப்படுகிற பொழுது அதற்காக நீதிமன்றத்தில் எதிராளிக்கு தண்டனை மட்டுமல்ல, மாறாக பொதுவாக அவை மீறப்படுவதில் அரசுக்கு பங்கு இருக்கும். எனவே அரசிடமிருந்து இழப்பீட்டு தொகையை பெற்று என்ன இழப்பு நமக்கு ஏற்பட்டதோ அதை ஈடு செய்வதற்கான ஒரு உரிமையையும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களும் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றன என்பதை இந்த வழக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கின்ற உரிமைகள் எல்லாம் வெறும் வெற்றி சவடால்கள் அல்ல, வெறும் காகிதத்தில் எழுதப்பட்டிருப்பது மட்டுமல்ல, மாறாக அவற்றின் அடிப்படையில் நம்முடைய உரிமைகளை பாதுகாத்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்விற்கு தீங்கு இழைக்கப்படுகிற பொழுது அந்த தீங்கிற்கு பரிகாரமாக நாம் இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உறுதி செய்வதை இந்த வழக்கிலே நாம் பார்க்கிறோம். இப்படி பல வழக்குகள் இருக்கின்றன. இழப்பீடு பெற்று இப்போது பெரும்பாலான வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் அந்த தவறு முழுமையாக நிரூபிக்கப்படுகிற பொழுது அதில் அரசு எந்திரங்கள் அரசுடைய நிர்வாகத்தினால் பாதிக்கப்படுகிற பொழுது அல்லது அரசு உதவி பெறும் நிர்வாகங்களினால் பாதிக்கப்படுகிற பொழுது எந்த அளவிற்கு அந்த பாதிப்பு இருக்கிறதோ அதை கணக்கிட்டு அதற்கான இழப்பீட்டு தொகையை அவர்களுக்கு கொடுக்க செய்வது நீதிமன்றத்தினுடைய கடமையாக இருக்கிறது. எனவே அரசியலமைப்பு சட்ட பிரிவு 21 நாம் அதை தெளிவாகவே பார்க்கிறோம். உயிர் வாழுகிற உரிமை. அப்படியானால் உயிர் வாழுகிற உரிமை என்பது உயிர் மாண்போடு வாழுகிற உரிமை. அப்போ அநியாயமாக நமக்கு தவறு இழைக்கப்படுகிற பொழுது, நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அரசியலமைப்பு சட்ட உரிமைகள் மீறப்படுகிற பொழுது நாம் தகுந்த பரிகாரத்திற்கு உரியவர்கள் என்பதை இந்த வழக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதற்கு பிறகு வருகின்ற வழக்குகளிலெல்லாம் இந்த வழக்கு சுட்டி காட்டப்படுகிற ஒரு பிரசிடென்ட், ஒரு வழக்காகவே இது மாறிப்போனது. அந்த அளவிற்கு அவர்கள் நீதிமன்றம் ஒவ்வொருவரும் உயிர் வாழுகிற தன்மையை அவ்வளவு சீரியஸாக கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு முரணாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுதும் நாம் இழப்பீடு பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிற வழக்காக இது அமைந்திருக்கிறது. பாதிக்கப்பட்டால் நாமும் வழக்கு தொடுத்து பரிகாரம் தேடலாம் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோடு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு மக்களாட்சியினுடைய தலைவர் எத்தகைய பண்புகளை கொண்டிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கேட்கும் திறன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. காது கேட்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்கல்ல. அனைத்து தரப்பினிலிருந்தும் அவருக்கு கோரிக்கைகள் வரும் இல்லையா, விண்ணப்பங்கள் வரும். ஸோ அப்படிப்பட்ட அனைத்து தரப்பின் மக்களுடைய கோரிக்கைகளையும் கேட்கக்கூடிய திறன் கொண்டவராக ஒரு நல்ல தலைவர் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய அடுத்த சிறந்த பண்பு. நிச்சயமா இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் எங்களுக்கு இந்த திட்டம் வேணும், இதை செயல்படுத்துங்க அப்படின்னு முறையிடுறாங்க. அதே திட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் மக்கள் முறையிடுறாங்க. அப்ப இருவேருடைய அந்த கோரிக்கைகள் என்ன, இருவேறு பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன,
ரெண்டையும் முழுமையாக கேட்டு அறிந்த பிறகு அப்போ இதில் ஓகே எது மக்களுடைய நலனுக்காக, தொலைநோக்கு பார்வை, மக்களுடைய நலன், மக்களுடைய வளர்ச்சி, அப்போ இதெல்லாம் யோசிச்சு அப்போ இந்த முடிவு எடுக்கலாம் இல்லை செய்ய வேண்டாமா. அப்போ அந்த கேட்கக்கூடிய லிசனிங் கெப்பாசிட்டி இருக்கணும். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு இல்லாமல், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இதை நிறுத்த போகிறேன் அப்படின்னு இல்லாமல், பிறருடைய தரப்பு நியாயங்களையும் வாதங்களையும் இதை கேட்குறப்ப கிரிட்டிசிசம் வரதான் செய்யும். சில விஷயங்கள் நாமளே சொல்லுவோம், நமக்கு ஃபேவராக ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவர் நம்ம பாராட்டும், நமக்கு ஃபேவராக செய்யலைன்னா அவர் என்ன பண்ணுவோம், திட்டுவோம். ஸோ அப்போ இதையும் எதுவும் பண்ணக்கூடாது, பொருட்படுத்த கூடாது. ஏன்னா குறை பேசுகிறவங்க என்னதான் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்போ ஒரு நல்ல தலைவனுக்குரிய பண்புகள் கேட்கக்கூடிய திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம், பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கின்னு ஒன்று இருக்குங்க. நிறைய பேர் போயிருப்பீங்க. அங்கே என்ன இருக்காது அப்படின்னா, நீங்கள் அதில் உறுப்பினராக இருக்க மாட்டீங்க. அந்த உறுப்பினராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அப்போ அந்த வங்கியில் உறுப்பினராக இருக்கிறப்ப உங்களுக்கு நிறைய விதமான கடன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. முதல்ல உங்கள் குடும்பத்தோட உறுப்பினர் எல்லாருமே அதில் உறுப்பினராக இருக்கலாம். அப்படி அந்த கூட்டுறவு வங்கியில் நம்ம உறுப்பினராக இருக்கிறப்ப பயிர்க்கடன்லேருந்து, நகைக்கடன்லேருந்து 17-18 வகையான கடன்கள் இருக்குங்க. இது எல்லாமே நமக்கு கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க. இது இல்லாத உங்களுக்கு பயிர்களுக்கு வேணுங்கிற எல்லா விதமான இடுபொருள்கள், முக்கியமாக கெமிக்கலில் இருக்கக்கூடிய எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. அது இல்லாத ராக் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மணிச்சத்து உள்ள பொருள் அவங்கள்ட்ட இருக்கும். பயோ கோல்டு அப்படின்னு சொல்லி ஹியூமிக் பவுடர் வச்சுருப்பாங்க. மண்புழு உர தொகுப்பு வச்சுருப்பாங்க. பயோ பொட்டாஷ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் உயிர் உரங்கள் வச்சுருக்காங்க. அந்த உயிர் உரங்கள் எல்லா கிராமத்துக்கும் கிடைக்கிற மாதிரி போதுமான அளவில் ஸ்டாக் வச்சுருக்காங்க. அதை நேரில் போய் கேட்டு வாங்கி பயன்பெறலாங்க. இது இல்லாத தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் இயந்திரங்கள் இருக்குங்க. டிராக்டரோடு சேர்ந்த உழுவை கருவிகள், 9 கொத்து கலப்பை, 5 கொத்து கலப்பை, ரோட்டவேட்டர், கரைகள் போடும் இயந்திரம், ட்ரெய்லர், டிராக்டர் ட்ரெய்லரு, சின்ன லாரி, இதெல்லாமே வாடகைக்கு கொடுக்குறாங்க. வாடகை செயலியில் அவங்கள புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்கள நம்ம நேரில் போய் பார்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒன்று, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறையில் இந்த சலுகைகளை பெறலாம். அப்படி இல்லைன்னா இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் இருந்து இந்த சலுகைகளெல்லாம் மானிய விலையில் பெற்று பயன்படலாம். இதில் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் உறுப்பினராக மாறணும் அப்படிங்கிறதுக்கான செய்தி இது. உறுப்பினராக மாறும்போது பல்வேறு வகையான கடன்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் உதவிகளை அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இது நம்ம விவசாயத்திற்கு மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த உப தொழில்கள் நம்ம எதுவும் தொடங்குறோம்னாலும் அதுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்குங்க. இந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா, வங்கிகள் மூலமாக எதுவும் குறைபாடுகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அவங்கள்ட்ட சொல்லி நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தளவில் தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதில் உறுப்பினராக சேர்றதில் சங்கடப்பட வேண்டாம். அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கால்நடைத்துறை அவங்க பராமரிப்புக்கு அப்படிங்கிற பெயரில் ஒரு நபருக்கு 18,000 ரூபாய் பணம் தர்றாங்க. ஆனால் அந்த பணத்தை உபயோகப்படுத்தி ஒன்று மாடுகளுக்கு தேவையான, ஏற்கனவே நம்ம மாடு வச்சுருந்தோம்னா மாடுகளுக்கு தேவையான புல் தொகுப்பு வளர்க்குறது, சூபா புல், வேலி மசால், குதிரை மசால் போன்ற புரோட்டீன் வகை தாவரங்களை வளர்க்குறது,
இதுக்கெல்லாம் அதை பயன்படுத்தணும்னு அவங்க கொடுக்குறாங்க. நம்மளை பொறுத்தளவில் அது ஏற்கனவே இருந்தால் பரவாயில்லைங்க, இல்லைன்னா மாடுகள் வாங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய குடும்பத்தோட உறுப்பினர்கள் அனைவரும் அதில் மெம்பராக இருக்கிறப்ப, ஒவ்வொருத்தர் பேர்லேயும் 18,000ங்கிறப்ப ஒரு மாட்டுக்கு 2 மாடு சேர்ந்து வாங்கி பயன்பெறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு போங்க, உறுப்பினர் ஆகணும்னு சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அது உங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான உணவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாளில் ஒரு தலை சிறந்த தலைவன் தலை சிறந்தவனாகவே இருக்க வேண்டும் என்றால் அவருக்குரிய நற்பண்புகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்ததான் என்னன்னா, ஏற்கனவே நம்ம இன்டெகிரிட்டி அப்படின்னு பார்த்தோம், எல்லாரையும் ஒருங்கிணைச்சு. அப்போ அதுபோல இந்த ஒருங்கிணைத்து கொண்டு போடுதல், இன்க்ளூசிவ், எல்லாரையும் உள்ள வர வைக்கிறது. இன்னைக்கு இவங்க வரமாட்டாங்க, இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல், இது ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல், பணக்காரங்க பணம் இல்லை, எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் ஒன்றிணைத்து கொண்டு செல்லக்கூடிய வண்ணம் எல்லாரையும் என்ன பண்ணணும், ட்ரீட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி ட்ரீட் பண்ணுவேன், இந்த ஜாதிக்காரங்க தான் நான் இப்படி ட்ரீட் பண்ணுவேன், அந்த ஜாதிக்காரங்க இப்படி ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு எந்த வேறுபாடும் காட்டாமல் எல்லோரையும் ஒன்று போல நடத்தக்கூடிய ஒரு மன, அனைவரும், அதை சிம்பிளா சொல்லணும், எல்லாரும் சமம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இதுதாங்க. இது இப்படிதான் இருக்கணும். ஒரு நாட்டு மக்கள் இவ்வளோ பேரும் கலந்த ஒரு கலாச்சாரம் கலந்த மக்களா இருக்கிறப்போ அவங்களுக்கு முக்கியமான ஒரு தலை சிறந்த பண்பு எதுவா இருக்கணும்னா எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும், எல்லோரும் சமம் அப்படிங்கிற மனநிலை. அப்போ இது நல்ல தலைவனுக்குரிய பண்பு மட்டுமல்ல, இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் உரிய பண்பும் இதுதான். நான் எல்லோரையும் சமமாக மதிக்கிறேனா, நடத்துகிறேனா, கேள்வி கேட்டு பார்த்துக்குவோம். தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தீபா நம்ம பார்க்க வேண்டிய இடத்து செப்டிசிமியா என்று சொல்லக்கூடிய செப்சிஸ், அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். செப்சிஸ் அப்படின்னா அந்த 6 லெட்டர்ஸ்லேயே அந்த மீனிங் இருக்கு. கண்டிப்பாக புரியுதுங்களா? அது என்னன்னு நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும், இது வர்றதுக்கு என்ன காரணம், இதுக்கு எப்படி தீர்வு, இது யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும், அதை பற்றி நம்ம நிறைய நிகழ்ச்சியில் விவரமாக பேசலாம். கண்டிப்பா பொதுவாக பாருங்க, இந்த செப்சிஸ் அப்படின்ற ஒரு டிசார்டரோட நேம்லேயே மேடம் சொன்ன மாதிரி அதனால வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது ஒளிஞ்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ல பாருங்க ஷிவரிங் அப்படின்றது இருக்கும், ஈல எக்ஸ்ட்ராடினரி பெயின் அப்படின்றது இருக்கும், 3வது பீல பாருங்க எங்களுக்கு டிஸ்கலர்ட் ஸ்கின், பிக்மெண்டட் ஸ்கின் அப்படின்றது இருக்கு, 4வது எஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் அப்படின்ற ஒரு டெண்டன்சி இருக்கும். ஸ்லீப்பியா இருக்கிறது, ஸ்லீப்பியா இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன், எனக்கு எப்பயுமே அசதியா இருக்கு, தூக்கம் வருது, தூங்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு சென்சேஷன் இருக்கும். அதே மாதிரி ஐல பாருங்க ஐம் கோயிங் டு டை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங், எனக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் வந்துருச்சு, நான் இறந்துருவேனோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். கடைசி எஸ்ல பாத்தீங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அப்படின்றது இருக்கும். பொதுவா இந்த செப்சிஸ் அப்படிங்கறத மேடம் சொன்ன மாதிரி செப்டிசீமியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த செப்டிசீமியா வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ரத்தத்துல சில கிருமிகள் தாக்குதல் அப்படின்றது இருக்கு. அப்ப அந்த கிருமி தாக்குதல் போது நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும், அந்த கிருமியை அழிக்கிறதுக்காக சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பாத்தீங்கன்னா ரத்தத்துல விடும். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அளவுக்கு அதிகமா மாறும் போது அது பாடியில இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற தமிழ்ல ரணம் அப்படின்வாங்க, அந்த ரணத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ரணத்தினால அந்த இன்ஃப்ளமேஷன் எக்ஸ்ட்ரீம் ஆகும் போது உடம்புல இருக்க மற்ற உறுப்புகள் பாதிப்படையும். ஃபைனலி சிலர் பேருக்கு, எல்லாருக்கும் அப்படின்னு கிடையாது, அந்த ஆர்கன் பாத்தீங்கன்னா ஃபெயிலியரை நோக்கி கூட போகும். இதை பத்தின இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்றோம்னா ரத்தத்துல நச்சுத்தன்மை அதிகம், கண்டிப்பா டாக்ஸின்ஸ் நிறைந்த பாடி பிளட்ல இருக்கு. அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும் அறிகுறிகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நடுக்கம், ஃபீவர் இருக்காது, ஆனால் ஃபீவரிஷாக ஃபீல் பண்ணுவாங்க, ஆனால் ஷிவரிங் இருக்கும், ஒரு குளிர்காய்ச்சல் மாதிரி ஃபீல் இருக்கும், நடுக்கம் இருக்கும், அதுதான் ஷிவரிங். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின் சொல்லுவாங்க, பாடி ஃபுல் எக்ஸ்ட்ரீம் பெயின். அப்புறம் அந்த பிக்மெண்ட்ஸ் கலர் ஸ்கின் டிஸ்கலரேஷன் அது வரலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம், எப்போ பாரு தூங்கிட்டு இருக்கிற ஃபீலு, அதுக்கப்புறம் நம்ம இறந்துருவோமோன்ற ஒரு ஃபீல், பயம் அவங்களுக்கு தோணும். இப்போ ஒன்றுமே இருக்காது,
ஏதோ ஒரு ஆப்ரேஷன் இதுக்கு முன்னாடி செஞ்சுருப்பாங்க. ஆப்ரேஷனுக்கு பிறகு இது மாதிரி அவங்களுக்கு பாடியில் சிம்டம்ஸ் ஏற்படலாம், ட்ரிகர் வரலாம், இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் ஏற்படலாம். இது வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. அதை தான் நம்ம முறையாக கொடுக்கும்போது அவங்களுக்கு 80% பேருக்கு 100% குணமாக்கலாம், 10% பேருக்கு ஈஸியாக குணமாக்கலாம், மீதி 10% ரொம்ப ரிஸ்க். அப்போது அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது. இதுக்கு முக்கியமாக அந்த டாக்ஸின்ஸ் வெளியே போகணும் அப்படின்னா விட்டமின் சி நிறைந்த உணவுப் பொருள், மெக்னீஷியம், விட்டமின் பி, விட்டமின் B12 இதெல்லாம் ரொம்ப 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 அவசியம். இப்போ வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சும்மா டெய்லி ஒரு 2 வேப்பலை சாப்பிடலாம், அப்புறம் தயிர் சாப்பிடலாம். ஏன்னா இவங்களுக்கு ப்ரோபயோட்டிக்கு வேணும், எசென்ஷியல். அப்போ அந்த இயற்கையாக புளித்த உணவுகள் அப்படி பார்க்கும்போது நார்மலாக ராகி கூழுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பவே தயாரிக்கிறது ராகி கஞ்சி. ஆனால் கிராமத்தில் நம்ம வீட்டில எல்லாம் கூட முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெடி பண்ணி கரைச்சி வச்சு நாளைக்கு காய்ச்சி அப்புறம் அடுத்த நாள் குடிப்பாங்க. அப்போ அது நேச்சுரல் ப்ரோபயோட்டிக் உருவாக்குது. அப்போ அந்த முன்னாடி தயாரித்த கூழ், தயிர், அதுக்கப்புறம் பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம், காய்கறிகள், அப்புறம் புதினா கொத்தமல்லி ஜூஸ் சாப்பிடலாம், அப்புறம் லெமன் சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாப்பிடலாம், ஆரஞ்சு, விட்டமின் சி நிறைந்த உணவுகள். B12 ரொம்ப தேவை, விட்டமின் B12. ஏன்னா இவங்களுக்கு மறதி, படபடப்பு, அப்புறம் அதிக வியர்வை, ரொம்ப வியர்வை இருக்கும். ஏசியில் உட்காந்தா கூட ஸ்வெட் ஆகும், அசதி இருக்கும், சோர்வு இருக்கும். யூரின் போகாம கூட இருந்தா கூட இந்த ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பா. அப்போ இந்த மாதிரி நிறைய அறிகுறிகளை வச்சு இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கா, இவங்களுக்கு இருக்கான்னா கட்டாயம் இருக்கு. அதனால இந்த ப்ராப்ளத்துல பாதிச்சவங்க இருந்தா நம்ம கிட்ட வந்தவங்க குணமா இருக்காங்க. யாருக்காவது பாதிப்பு இருந்தா தொடர்பு கொண்டா நம்ம அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், நம்ம ஆயுஷ் முறைப்படி. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸியில் ஒரு நல்ல தலைவருடைய பண்புகள் என்னலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக ஒரு நல்ல தலைவன் பார்த்தீங்கன்னா, இப்போது நடந்துட்டு இருக்கு, ஓகே இப்போ ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இது வந்து இப்போ எப்படி தீர்க்கலாம் அப்படின்றப்போ ஒரு 4 ஒப்பீனியன் வரும் இல்லையா? அதையும் கேட்டுக்கிட்டு சரி ஓகே அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே போகணும்னா அதுக்கு ஒரு 4 ஒப்பீனியன் வரும், அதையும் கேட்டுக்கிட்டு. ஸோ இப்படி இல்லாமல் தன்னுடைய சொந்த அறிவினால், தன்னுடைய சொந்த ஞானத்தினால், கடவுள் அவருக்குன்னு கொடுத்துருப்பாரு. இந்த ஒரு நாட்டினுடைய தலைவனாக ஆகிறதுக்கு எவ்வளோ குவாலிஃபிகேஷன் வேணும், அத்தனையும் தாண்டி ஒரு நாட்டின் தலைவனாக ஆனதுக்கப்புறம் மற்றவங்களுடைய ஒப்பீனியனை பெருசாக வந்து அதை கேட்காம தன்னுடைய அறிவை பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். முடிவு எடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நான் அதை கேட்டு இவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு ஃபேவரா அவங்களுக்கு ஃபேவரா, ஒருத்தருக்கு ஃபேவரா நம்ம செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்காகவும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேவரா செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும். அப்போ இதனுடைய நியாயம் என்ன, மக்கள் தரப்பு இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இதில் அதாவது இங்கே என்ன அப்படின்னா மக்கள் பயன்பெற வேண்டும், மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், மக்கள் எந்த இன்னல்களையும் சந்திக்கக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ அதனால் யாரையும் எதிர்க்க வேண்டிய சூழல் இருந்தால் துணிச்சலோடு எதிர்க்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் அவர்களை அரவணைத்து பேசி அழைத்து செல்ல வேண்டியிருக்குதா, அரவணைத்து பேசி அழைத்து செல்ல வேண்டிய சூழல். இப்போ இதெல்லாத்தையும் கையாளக்கூடிய திறமை ஒரு தலைவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தலைவனாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்முடைய விவிலியத்தில் அழகாக சொல்லியிருக்கு, உங்களோட தலைவராக இருக்க விரும்புகிறவங்க உங்கள் அனைவருக்கும் தொண்டராய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஒரு தொண்டனை போல நான் என்ன மனநிலையில் இருப்பேன், இப்படி ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிறது, இதை ஒரு சாமானியனா நான் இதை எப்படி நான் எதிர்கொள்வேன், என்னால் இதை தாங்க முடியுமா, இப்படிப்பட்ட வரி விதிப்புகள் எனக்கு அது அக்செப்ட், என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா, அதை செய்ய முடியுமா, இதெல்லாம் என்ன பண்ணணும் ஒரு தலைவர் வந்து யோசித்து பார்க்க வேண்டும். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து தலைவர்கள் அப்படிங்கிற எல்லாருமே என்னன்னா வானத்திலிருந்து குதிச்ச யாரும் கிடையாது. இன்னைக்கு வந்து வானத்துல இருந்து திடீர்னு வந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லோருமே நம்மளிருந்து அடிப்படையான நிலையிலிருந்து மேலே ஏறி சென்றவர்கள் தான் தலைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படி மேல் நோக்கி சென்றவர்கள் நாமும் வாழ்க்கையில் மேல் நோக்கி செல்ல வேண்டும். ஒரு தலைவனாக உருவாகணும்னா அதுக்கு இந்த பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பண்புகளை கற்றுக்கொண்டோம், வாழ்வாக்குவதற்கு முயற்சி செய்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். செல்வம் சாந்தி இன்று தனது 28ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகன் விஜய், மகள் கலைவாணி, பாட்டி ரெஜினா, அக்கா ரோஸ், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்.
அயோனல் ரஃபேல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா ஜோசப், அம்மாச்சி ஜெயசீலி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மரியா ஷாலினி இன்று தனது 20ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா போஸ்கோ, அம்மா மேரி, தங்கை ஷைனி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜெர்மி ஜோசப் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, சகோதரர், தாத்தாக்கள், பாட்டிகள், தாய் மாமன், அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜெர்மினா செலஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர், அப்பா, அம்மா, தம்பி, மாமனார், மாமியார், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கோயம்புத்தூரை சேர்ந்த மைக்கேல் ஜோஷ்வா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா மைக்கேல் ஜார்ஜ், அம்மா தீபிகா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, அக்காக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆதியா இன்று தனது 2ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா கல்யாண், அம்மா ஆனி, தாத்தாக்கள், பாட்டிகள், கேசவா, மூர்த்தி, வனஜா, சாந்தா, மேரி, அற்புதராஜ், மேரி, சில்பா, ஜான், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கும்பகோணத்தை சேர்ந்த ஷியாரா பிரான்சன் இன்று தனது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, ஞான பெற்றோர், அப்பாயி, அம்மம்மா, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, மாமாக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:10. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது என்கிறார் ஆண்டவர். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, நல்ல தலைவர்களை கண்டறிவோம், நம் நாட்டை நல்லதாக்குவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமையும் மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.